ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் டெரிபர்கால ஒரு நேஷ்னல் பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். நேஷ்னல் பார்க்னால் அங்கே ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம அந்த நார்த்தன் சீ போகலாம். நார்த்து போலோட எட்ஜில் இருக்கோம். நம்ம பாருங்கள், ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆகி ஐஸாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டெம்பரேச்சர் 0ல் இருக்குது. இப்போது 0க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்னோவாகவே இருக்கும். இது வந்து 0 வந்தனால ஸ்னோ எல்லாம் பனியாகுது. வண்டி எல்லாம் பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. இப்போ நம்ம இறங்கி நடந்தால் தான் தெரியும் நம்ம கதி என்னான்ட்டு. கீழே இறங்குனா நிற்கவே முடியல, கால் பயங்கரமாக வழுக்குது. பட் குளிர் செம்மையாக இருக்குது. இருந்தாலும் 0வாக இருந்தாலும் நம்மலாம் இந்தியாவிலேருந்து போகிறவங்க, நம்மளுக்கு இந்த குளிர் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் குளிர் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், நடக்கவே முடியல, கால் பயங்கரமாக வழுக்கி விடுது. ரொம்ப ஹார்டாக இருக்குது ஐஸ், சாஃப்ட் ஐஸ் இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கனால வழுக்கி விழுது. எல்லோரும் கீழே விழுறாங்க. அதை பாருங்கள், வேணுன்னே விழல, அது நடக்க ட்ரை பண்ணும்போதே விழுந்துடுறாங்க. ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன். சேம் டைம் குளிராக இருக்கனால நம்மளால் பேலன்ஸ் பண்ணவும் முடியல. சேம் டைம் கால் ஃப்ரீஸ் ஆகுது, கை ஃப்ரீஸ் ஆகுது. இன்கேஸ் கையை நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு நடந்தோன்னா பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துடுறோம். ஸோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்கும். ஆனால் என்னன்னா, நார்த்து சீ அப்படி பார்க்க போகிறோன்றனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு இந்த நார்த்து சீ பார்க்கணுன்ட்டு ஆசை. ஆனால் கரெக்டாக இங்கே வந்திருக்கோம். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் எப்படியாவது இன்றைக்கி பார்த்துடணும் அப்படின்றதுக்காக எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் உள்ளே நடக்கணும். ஆக்சுவலாக நடந்தால் நம்ம பார்க்க முடியும். நார்மலாக டிஸ்டன்ஸு கிட்ட தான். இந்த ஐஸ் இது மாதிரி இருக்கனால தான் பிரச்சனை. ஐஸ் இல்லைன்னா வெறும் ஸ்னோ இருந்திருந்தா கூட நம்ம சீக்கிரம் போயிருக்கலாம். இது ஐஸ் இருக்கனால நடக்க முடியல. இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் விழுந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், பையனை விழுறான். ஸோ இப்போ எல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, உட்காந்துட்டு வலிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது ஐஸ், நடக்கவும் முடியாமல் ஒரே ட்ரபிளாக க்ரியேட் பண்ணுது. இந்த டெரிபர்கா வந்தீங்கன்னா நியூ டெரிபர்கா, ஓல்டு டெரிபர்கான்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷிப் கிரேவ் யார்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க் பக்கத்தில் தான் வந்து பெப்பிள்ஸ் பீச், அதாவது ட்ராகன் எக் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சீ ஷோரில் இருக்க கல்லுங்கெல்லாம் வந்து எல்லாமே ட்ராகன் எக்கோட ஷேப்பில் இருக்கும், பெருசாக. அதனால் இது ட்ராகன் எக் பீச்சுன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள். அது மாதிரி டெரிபர்கால முடிஞ்சால் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணினீங்கன்னா நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இங்கே இருக்குது. ஏன்னா இது ரொம்ப நார்த் மோஸ்ட் பார்ட்டு வேர்ல்டுலேயே லாஸ்ட் வில்லேஜ் இது தான், நார்த் போலில். அதனால் வந்துட்டு இங்கே உங்களுக்கு நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டைம் 1:30 மணிக்கிட்ட ஆகுது. சன்னு இருக்குது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் சன் செட் ஆகிடும். ஏன்னா இந்த டைமில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், என் பசங்கள்லாம் உருள்றாங்க, நடக்க முடியல. இந்த ரோடு அப்படியே எப்படி தவழ்ந்து போகிறாங்க பாருங்கள் ஆளுங்கள்லாம். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹார்டான ஐஸு. கீழே விழுந்தால் கூட மண்டையெல்லாம் பயங்கரமாக அடிப்படும், அவ்வளோ ஹார்டாக பாருங்கள். அது சேம் டைம் அவங்க கையை வச்சு காலை வச்சு தவழ்கிறனால காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். இதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யாராவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளன் சாக்ஸ் போடுங்க, வார்மர்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நம்ம நினச்சிக்கிறோம் ஜாக்கெட்டு, உள்ளன் சாக்ஸ் இதெல்லாம் போட்டால், ஸ்வெட்டர் போட்டால் போதுன்ட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் பத்தாது, நம்ம வார்மர்ஸ் வாங்கிட்டு போகணும். வார்மர்ஸ் வந்து மஸ்ட்டு. பாடிக்குன்னு தனியாக வார்மர்ஸ் கிடைக்கும், ஹேண்டுக்குன்னு தனியாக வார்மர்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி ஃபூட்டுக்கும் தனியாக கிடைக்கும். ஸோ இந்த வார்மர்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போனீங்கன்னா ஷூக்குள்ளே, பாடியில், அப்புறமா வந்து கைக்குள்ளே, க்ளவுஸுக்குள்ளெல்லாம் வச்சுருக்கலாம். அதனால் கண்டிப்பாக வார்மர்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் இதை தாக்கு பிடிக்க முடியும். ஒரு வழியாக நடந்து நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். இது பாருங்கள், இதுதான் பெப்பிள்ஸ் பீச்சு போகிற வழி. ஆக்சுவலாக பாதி தூரம் தான் வந்திருக்கும், இன்னும் பாதி தூரம் இருக்குது.
இது பாறைங்க வேறு இருக்குது. அதாவது மற்ற டைமில் விழுந்திங்கன்னா ஐஸில் மண்டை அடிப்படும், இங்கே விழுந்திங்கன்னா பாறையில் மண்டை அடிப்படும். பாறையில் என்ன டேஞ்சர்னால் ரொம்ப தின் லேயர் ஐஸ் இருக்கனால ஐஸ் இருக்க மாதிரியே தெரியாது, பட்டு கால் வச்ச உடனே வலிக்கு நம்மளை கீழே விட்டுரும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். பாருங்கள், நம்ம போகிறதுக்கே இப்போது 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. ஏன்னா எல்லோரும் ஃபேமிலியில் அந்த மாதிரி கூட வந்த ஃபேமிலி அவங்க எல்லாமே வந்துட்டு எல்லோரும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழாதது நான் மட்டும்தான், நானும் டூர் கைடும். இது எல்லோரும் விழுந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நார்த் சீ பார்க்க போகிறோன்ற ஒரே ஒரு சந்தோஷம்தான். அதை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நாளாக நான் காத்துட்ருந்தேன். இதோ பாருங்கள், தூரத்தில் தெரியுது நார்த் சீ. ஸோ ஆனால் அதை கிட்ட போய் பார்க்கணும், அதோட வேவ்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒரு வழியாக கண்ணுக்குள்ளே தெரியுது. இதோ பாருங்கள், நார்த் சீ பார்க்குறதுக்கு எவ்வளோ காமாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம நடுவில் போக போக வேவ்ஸ் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த கப்பல்லாம் வந்து ரொம்ப வேவ்ஸில் சிக்கி தவிக்கிறது, அதெல்லாம் இந்த கடலில் தான். இதுக்கு வந்து இன்னொரு சீ கூட இருக்குது, பார்னட் சீன்னு கூட சொல்லுவாங்க இதோட இன்னொரு நேமு. இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ஐஸில் நடந்து வர்றதுக்கு. ஸோ உண்மையாகவே ஐஸில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸு டோட்டலாக வேறு. பனியில் கூட நடந்துடலாம், நீங்கள் ஐஸில் நடக்கவே முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் கை காலெலாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. எல்லோரும் போகலான்ட்டு பசங்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இந்த கடலை பார்க்காம போகிறதில்ல, அதனால் நம்ம கடலை பார்க்க போகலாம். நம்ம கிட்ட போயிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது கடல். தூரத்தில் அந்த பனிப்பாறை மலைகள் இதெல்லாம் தெரிகிறது, செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல வியூவாக இருக்குது. ஆனால் கிளைமேட்டு தான் நமக்கு செட் ஆகலை. கண்டிப்பாக குழந்தைங்களோட வந்தால் நீங்கள் குழந்தைங்கள வண்டியில் விட்டுட்டு வர்றது பெஸ்ட்டு. பாருங்கள், நம்ம வந்துட்டு இப்போ போக போகிறோம். பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சின்ன பசங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நார்த் சீ, அதாவது ஆர்டிக் ஓஷன், அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆனால் கிளைமேட் நம்மளை சதி பண்ணிடுச்சு. நம்ம கைடு இவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இந்த பாறைங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக ஐஸ் இருக்குது, அதெல்லாம் நம்மளை வலிக்கி விட்டுரும். அதனால் கைடு சொல்கிறாரு கிட்ட போகிறது ரிஸ்க்கு, அதனால் நம்ம இங்கே நின்றுலான்ட்டு. ஆனால் நான் வந்து ஆர்டிக் ஓஷனை பார்க்கணுன்னு தான் இவ்வளோ எண்டுக்கு வந்தோமே, இங்கே வந்துட்டு போகிறதா கிட்ட போய் பார்க்காம விட்றது இல்லைன்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதனால் ஆர்டிக் ஓஷன் போய் தான் ஆகணும். ஸோ ஒரு வழியாக பிள்ளைங்களை வந்து ஒய்ஃப் கிட்ட எல்லாம் விட்டுட்டு நம்ம கீழே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். ஆனால் கீழே மீன்ஸ் அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு கடல் கிட்ட நின்று பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்லோவாக நாங்கள் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தின் லேயர் ஆஃப் ஐஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு கல்லுங்க மேலே. நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த குளோப் வேர்ல்டு மேப் குளோப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சீ இருக்கும்ல, அந்த இடம் தான் அது. இங்கேருந்து கேனடா, யூஎஸ்ஏ இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். அது மாதிரி ஃபின்லாண்டு கூட இதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல தான் இருக்கும். நான் எல்லாத்த விட நார்த் சீ அதை பார்த்துட்டோன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ரொம்பவே இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக நான் இந்த யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு நினைக்கல. பசங்கள்லாம் ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டாங்க. அதை பாரு, அமைதியாக உட்காந்துருக்காங்க. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்கன்னா போயிட்டு வந்துடலான்ட்டு இப்போயே நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் ட்ராகன் பீச்சும் இருக்குது. அந்த இது ட்ராகன் பீச்சு, பேரண்ட் சீ அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்த. அது மாதிரி ஆர்டிக் ஓஷியனும் இதுதான். நம்ம இந்தியன் ஓஷியன் இருக்குது, ஆனால் மெரினா பீச் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதையும் வந்து ஆர்டிக் ஓஷியன் தான். ஆனால் இது வந்து பேரண்ட் சீ. அது மாதிரி இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, ட்ராகன் சீ பீச் அப்படின்னு கூட. ஏன்னா அங்கே கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும்,
அந்த கல்லுங்கள்லாம் வந்து உருண்டையாக அப்படியே பெருசாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்கோம் கிட்ட பாருங்கள். இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். நான் வந்ததெல்லாம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. அதனால தான் பாருங்கள், ட்ராகன் பீச்சில் கல்லுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பாறாங்கல் மாதிரி இருக்குது. ஆனால் உருண்டையாக எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து ட்ராகன் எக் பீச்சுன்ட்டும் பேர். இப்போ மணி 1:30 தான் ஆகுது பாருங்கள். அதுக்குள்ளே சன்னு செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 12:45 கிட்ட தான் ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு 3/4 மணி நேரம் தான் சன்னு இருக்குது இந்த இடத்துல, ரொம்ப நார்த்து சைடு. சரி, இதை பார்த்துட்டு இப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். பாருங்கள், வந்ததோட இப்போ ஒஸ்ட்டாக இருக்குது. அதனால் எப்படியோ தப்பி தவறி போகிறோம். குழந்தைங்கள வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ சன்னும் செட் ஆகிடுச்சு, ரொம்ப மங்களாயிடுச்சு. ஆனால் மணி இப்போது 1:40 இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட்றோன்னு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த 3 பாருங்கள், நீங்கள் பார்க்குறதோட இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்குறப்போ இது சி ஷேப்பில் இருக்கும், இந்த சைடு உல்ட்டாவாக திரும்பி இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் அப்படியே க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி இருக்குது. தேங்க்யூ.